சாதாரண மக்களின் ஓய்வூதிய காலக்கவலையை போக்க வந்தாச்சு எல்ஐசியின் புதிய ஸ்மார்ட் பென்ஷன் திட்டம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்ஐசி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் பென்ஷன் பிளான். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் அரசாங்க வேலைப்பார்ப்பு எண்ணிக்கை சில கோடிகள் தான். ஆனால் அதே சமயம் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் தனியார் துறையில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பென்ஷன் என்பது கிடையாது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பென்ஷன் ஒன்று இருப்பதால் அவருடைய ஓய்வூதிய காலம் குறித்த கவலையோ அல்லது மன அழுத்தமோ பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் தனியார் துறையில் இருப்பவங்களுக்கு 60 வயதுக்கு பிறகு வருமானத்துக்கு என்ன செய்வது என்ற கவலை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வூதிய காலம் குறித்த பயத்தில் இருக்கும் சாமானிய மக்களின் கவலைகளை போக்கும் வகையில் எல்ஐசி நிறுவனம் புதிய ஸ்மார்ட் பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. பிளானுடைய யூஎஸ்பி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், இது ஒரு இமிடியேட் ஆனுட்டி, அதாவது உடனடியாக கிடைக்கக்கூடிய பென்ஷன் திட்டம். இரண்டாவது, மல்டிபிள் ஆனுட்டி ஆப்ஷன்ஸ். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பல விருப்பத் தேர்வுகள் இதில் உண்டு. 3, இந்த பென்ஷன் தொகைகள் பாலிசி எடுக்கும் போதே உறுதி அளிக்கப்படுகின்றன. பாலிசி எடுக்கும் போதே நமக்கு கேரண்டி தராங்க. அதிகரிக்கும் பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் ஈடு செய்ய ஆண்டு தொகையை அதிகரித்தல். 5, ஆனுட்டி ஆப்ஷன். தேவைப்படும் வயதுகளில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். 6, நமது பென்ஷனை வேறு வழிகளிலும் அதிகரிக்கலாம். 7, ஆப்ஷன் டு லிக்விடேட் பார்ஷியலி. நமக்கு தேவைப்படும் பொழுது இதை வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். 8வது, நமது பென்ஷனை சிங்கிள் லைஃப் மற்றும் ஜாயின்ட் லைஃப் போன்ற அட்வான்ஸ் ஆனுட்டி ஆப்ஷனும் உண்டு. 9, பென்ஷன் இறப்பு பலன்கள். இதில் டெத் பெனிஃபிட்டும் இருக்கிறது. இந்த ஆனுட்டி ஆப்ஷன்ஸ் சிங்கிள் லைஃப்பில் என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஆனுட்டி ஆப்ஷன் சிங்கிள் லைஃப். ஆப்ஷன் ஏல பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆனுட்டி, அதாவது வாழ்நாள் முழுவதும் நமக்கு பென்ஷன் கிடைக்கும். ஆப்ஷன் B1 ஆனுட்டி சட்டன் ஃபார் 5 years அண்ட் லைஃப் தர் ஆஃப்டர். 5 வருடத்திற்கு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது பாலிசி எடுத்ததுலேருந்து. அதுக்கு பிறகு 5 வருடம் கழித்து வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் B2 ஆனுட்டி 10 வருடங்களுக்கு கழித்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆப்ஷன் B3ல் 15 வருஷம், ஆப்ஷன் B4ல் 20 வருடங்கள். இந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் 20 வருடங்களை கழித்து கூட நமக்கு பென்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். அதே போல் ஆப்ஷன் C1 லைஃப் ஆனுட்டி இன்க்ரீஸிங் அட் சிம்பிள் ரேட் 3% per annum. 3% நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் C2ல் 6%. ஆப்ஷன் Dயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ஆனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் ஆப்ஷன் D. ஆப்ஷன் E1 பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆனுட்டி வித் 50% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் அட் 75 years. நம்ம கட்டிய தொகை, அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் 75 வயதில் நமக்கு 50% கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் E2வில் பார்த்தோம் அப்படின்னா 100% ரிட்டர்ன் 75 வயதில். ஆப்ஷன் 3யில் பார்த்தோம் அப்படின்னா 50%
80 வயசில் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் E4 பார்த்தோம் அப்படின்னா 100% 80 வயசில். ஆப்ஷன் E5 பார்த்தோம் அப்படின்னா லைஃப் annuity வித் 5% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈச் இயர் ஆஃப்டர் அட்டனிங் ஏஜ் 76 to 95 இயர்ஸ். அதாவது நம்முடைய 76 வயதுலேருந்து 95 வயசு வரைக்கும் 5% ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒவ்வொரு வருடமும் நமக்கு 76 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எஃப் லைஃப் annuity வித் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ப்ரைஸ். வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய நாமினிக்கு அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடச்சிரும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா annuity ஆப்ஷன் அண்டர் ஜாயின்ட் லைஃப். ஜாயின்ட் லைஃப்க்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். annuity ஆப்ஷன் ஜாயின்ட் லைஃப். ஆப்ஷன் G1 ஜாயின்ட் லைஃப் annuity வித் ப்ரொவிஷன் 50% annuity செகண்டரி annuity டெத் ஆஃப் தி பிரைமரி annuity. ஒருவேளை பிரைமரி annuity டெத் ஆகிட்டு அப்படின்னா 50% செகண்ட் annuityக்கு கிடைக்கும். ஆப்ஷன் G2 ஜாயிண்ட் லைஃப் annuity வித் ப்ரொவிஷன் ஆஃப் 100% ஆஃப் annuity டு செகண்டரி annuity ஆன் டெத் ஆஃப் பிரைமரி annuity. ஒருவேளை பிரைமரி annuity இறக்க நேரிட்டால் செகண்டரி annuity 100% பென்ஷன் கிடைக்கும். ஆப்ஷன் H1 ஜாயின்ட் லைஃப் annuity இன்க்ரீசிங் அட் சிம்பிள் ரேட் 3% பேர் annum வித் ப்ரிவிஷன் ஆஃப் 50% annuity டு செகண்டரி annuity ஆன் டெத் ஆன் பிரைமரி annuity. 3% பேர் ஆனுவத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது 50% பிரைமரி annuity இறக்கும் பொழுது செகண்டரி annuity கிடைக்கும். ஆப்ஷன் H2 ஜாயின்ட் லைஃப் annuity இன்க்ரீசிங் அட் எ சிம்பிள் ரேட் 6% பேர் annum வித் ப்ரிவிஷன் ஆஃப் 50% annuity செகண்டரி annuity ஆன் டெத் ஆஃப் த பிரைமரி annuity. முன்னாடியே சொன்னது போல் இதில் 6% கிடைக்கும் 50%. ஆப்ஷன் I1 ஜாயின்ட் லைஃப் annuity இன்க்ரீசிங் அட் சிம்பிள் ரேட் 3%. இதில் உங்களுக்கு 100% பிரைமரி annuity இறக்கும் பொழுது செகண்டரி annuity கிடைக்கும். ஆப்ஷன் I2 ஜாயின்ட் லைஃப் annuity இன்க்ரீசிங் அட் சிம்பிள் ரேட் 6% வித் ப்ரிவிஷன் ஆஃப் 100% annuity டு செகண்டரி annuity ஆன் டெத் ஆஃப் தி பிரைமரி annuity. இதில் 100% கிடைக்கும் 6% வட்டியில். ஆப்ஷன் J ஜாயின்ட் லைஃப் annuity வித் ப்ரிவிஷன் 100% ஆஃப் annuity பேபிள் long as one of the annuitant surveys and return of purchase price on the death of last surveyor. யார் கடைசி சர்வேயர் இருக்காங்களோ, அதாவது கடைசியாக இருக்காங்களோ, அவங்களுக்கு 100% இதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடைக்கும். அவங்க கட்டண பணம் கடைசியாக உள்ள ஜாயின்ட் லைஃப்பில் உள்ளவங்களுக்கு இது கிடைக்கும். பிளான் பேராமீட்டர்ஸ். இந்த பிளானோட தகுதிகள் பார்க்கலாம். இது மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1 லட்சம். குறைந்தபட்சம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1 லட்சம். மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் நோ லிமிட். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது கொடுக்க. மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட். இது சிங்கிள் ப்ரீமியம், ஒரே டைம் மட்டும் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் annuity. குறைந்தபட்ச பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா annuity மோடு மந்த்லியாக இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபா, குவார்ட்டர்லி 3000, ஆஃப் இயர்லி 6000, இயர்லி 12000. மேக்ஸிமம் annuity நோ லிமிட். பிளான் பேராமீட்டர்ஸ். annuity ஆப்ஷன் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி இன் இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி இன் இயர்ஸ். annuity ஆப்ஷன் எஃப்ஆ இருந்துச்சு அப்படின்னா 18 வயது. இதுவே அதிகபட்ச வயது 100 வயது. annuity ஆப்ஷன் E1 E2 இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்ச வயசு 18, அதிகபட்ச வயசு 65. annuity ஆப்ஷன்
E3, E4, E5 இருந்துச்சு அப்படின்னா 18 வயசு குறைந்தபட்சம். அதிகபட்சமாக வந்து 70 இயர்ஸ் ஃபார் ஆல் அதர் annuity ஆப்ஷன். மற்ற annuity ஆப்ஷனுக்கு வந்து A, B1, B2, B3, B4, C1, C2, D, G1, G2, H1, H2, I1, I2, J 18 வயசுலேருந்து 85 வயது வரைக்கும். இன்கேஸ் ஜாயின்ட் லைஃப் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஸ்பெசிஃபிக் above shall be apply both and leaves. இந்த பிளானில் வந்து நமக்கு ஆப்ஷன் அவைலபிள் அண்டர் பிளான். டெத் பெனிஃபிட், லம்சம் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட் வந்து ஒருவேளை நாமினிக்கு லம்சம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. annotation ஆஃப் டெத், full or part of the death benefit will be utilized to purchase an immediate annuity the nominee. Death benefit installment death benefit வாங்கிக்கலாம். மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப்லி, இயர்லி. 5 வருடம் முதல் 10 வருடம் அல்லது 15 வருடம் நம்ம வந்து கட்டின பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். அண்டர் பிளான் அட்வான்ஸ் annuity ஆப்ஷன் அவைலபிள் அண்டர் J only. On first death to serving annuity to withdraw as lump sum discontinue cash value annuity பாலிசியை வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து இந்த பிளான் எடுக்கணும். அப்படி ஏன் வை கஸ்டமர் சுட் பி பை, ஏன் இந்த பிளான் கஸ்டமர் எடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் லிங்க்டு ஃபியூச்சர் ஃப்ரம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏஜ் குரூப் வித் 21 ஆப்ஷன் சூஸ் ஃப்ரம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. 21 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேரண்டியான இன்கம் ஃபார் லைஃப். அதே போல் இது வந்து மெயின்டைன் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். நம்முடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபாக நம்ம வாழலாம். அதே போல் இது வந்து ஒரு சேஃப் கார்டு அகெனிஸ்ட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பான ஒரு சிறந்த திட்டம். நமக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் கிடைக்கும். அதே போல் இதில் வந்து ஜாயின்ட் லைஃப் annuity கண்டினியூ இன்கம் டு பார்ட்னர், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நம்முடைய பார்ட்னருக்கும் இது வந்து ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். லிக்விடிட்டி த்ரூ லோன் அட்வான்ஸ் annuity, நம்ம கட்டிய பணத்தை வந்து லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம், அதாவது லோன் அட்வான்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி த்ரூ அக்குமுலேஷன் ஆப்ஷன், நமக்கு வசதியான விருப்பத் தேர்வுகள் இதில் இருக்கிறது. எஸ்டேட் ஃபார் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டு கன்வெர்ட் லம்சம் பே அவுட்ஸ் ரெகுலர் இன்கம், நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு சொத்தை உருவாக்கிடலாம். அதே போல் நமக்கு வந்து ரெகுலராக வந்து நமக்கு ஒரு பே அவுட்ஸ் இன்கம் கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் பென்ஷன் பிளானை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அல்லது எல்ஐசியில் உள்ள பிளானை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்ல நேரில் வந்து பாலிசி எடுத்து தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.